புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12லிருந்து 5% குறைப்பு. மிக்ஸ்சர், சிப்ஸ் போன்ற தின்பண்டங்களுக்கும் வரியை 18லிருந்து 12% குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை மறுப்பதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அரசியல் ஆதாயங்களை விட மாணவர்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க தமிழக அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸிற்கு வழங்கப்பட்ட குத்தகையை ரத்து செய்து அரசாணை பிறப்பிப்பு. நிலத்தை கையகப்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. கடலூரில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல கிலோமீட்டர் தொலைவு வரை தெரிந்த கரும்புகை. புதிய தலைமுறையின் பிரத்யேக ட்ரோன் காட்சி. ஆண்டு டிசம்பருக்குள் அதிமுக ஒன்றிணையும். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் கணிப்பு. ஒற்றத்தலைமை இரட்டத்தலைமைங்கிற போது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் 2025 டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். தமிழக வெற்றி கழக மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. மாநாட்டை இம்மாதமே நடத்துவதில் உறுதியாக இருப்பதாக விஜய் பேச்சு. மிலாடி நபிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அரசு விடுமுறை தேதி மாற்றம். செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு. மாவட்டந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு அரசு முதியோர் இல்லத்தை அமைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை ஆணை. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கொல்கத்தா மருத்துவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது ஆம் ஆத்மி. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வி என தகவல். மணிப்பூரில் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரிக்கை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முதல்வர் அலுவலகம், ஆளுநர் மாளிகை முன்பாக போராட்டம். வியட்நாமை புரட்டி போட்ட யகி சூறாவளிக்கு 59 பேர் உயிரிழப்பு. பெருவெள்ளத்தில் பாலம் இடிந்தது. பயணிகளுடன் பேருந்து அடித்துச் செல்லப்பட்டது.